வணக்கம்ண்ணா. இது வந்து விஜயனுக்காக தான் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னோடய மைண்டில் நாளாக ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். என் பேர் சுஜின். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆக்சுவலாக சிஎன்சி மிஷின்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற வேலையில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து சென்னையில் தான் படித்தேன். இங்கே சென்னையில் வேலை செஞ்சேன். சிங்கப்பூரில் அந்த ஒரு 5 வருஷம், ஃபாரினில் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட். ஸோ நான் ஃபாரின்லாம் நான் போய் வேலை செய்யும்போது மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாண்டுலாம் தாய்வான் அங்கெல்லாம் வேலை செய்யும்போது ஊர்லாம் க்ளீனாக அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி மனுஷன் தான். ஆனால் அந்த ஊர் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் வேலை செய்யணும். ஆனால் நம்ம ஊர் வந்து படு கேவலமாக இருக்குது. அந்த ஊரில் உள்ள பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான் நம்ம ஊருன்னு வச்சுக்கிறேன். முன்னோரு தான் அந்த ஊரில் பப்ளிக் டாய்லெட் கூட நல்லா இருக்குது சிங்கப்பூரில். பட் நம்ம ஊரை சொல்ல முடியல, நம்ம ஊர் விட்டு கொடுக்க முடியாது. இவ்வளோ மோசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு எப்போ பார்த்தாலும் தோண்டி போட்டுறாங்க. வெறுப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லாமல் இருக்குது. எங்கே போனாலும் லஞ்சம், இதுக்கெடுத்தாலும் காசு கேட்குறாங்க. இப்படிதான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். டிஎம்கேக்கு நான் போட்டிருக்கிறேன், வைகோ சாருக்கு போட்டிருக்கிறேன், காங்கிரஸுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி தான் எங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இருந்துச்சு. சரி, நீங்கள் பொலிட்டிக்ஸ் ஸ்கூலில் வரேன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம ஊரும் கொஞ்சமாவது முன்னேறி அந்த மாதிரி வராதா அப்படின்னு ஒரு நப்பாசை. ஸோ இப்போ அந்த மாதிரி உள்ள நப்பாசை பிடிச்சவங்க தான் நாங்கள். இந்த நப்பாசை பிடிச்சவங்களில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்க, சில லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்க, 10,000 வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள் இருந்து சில கம்பெனி ஓனர்ஸ் வரைக்கும் இந்த நப்பாசை இருக்குது. அவங்களுக்கு பேர் இப்போ வச்சிருக்கிற தற்குறின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நாங்கள் பார்த்து சிரிக்க தான் செய்கிறோம், எங்களுக்கு கோவம்லாம் இல்லை. நாங்கள் என்னென்னமோ பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஊர்லேயே இருக்கிறோம். ஸோ இது நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது வேறு தான் தற்குறி. அப்படின்னா தற்குறியாகவே இருந்துட்டு போகிறோமே, நாங்கள் எங்களை அசிங்கமாக பேசிப்பீங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ நீ பாலிட்டிக்ஸ் ஸ்கூலில் வந்தேன்னா, ஸோ அப்போ எங்களுக்கு அந்த பாலிட்டிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் அந்த பாலிட்டிக்ஸை விட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறோம். உங்க கூட அன்கண்டிஷனலாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பல கோடி பேர் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா பல லட்சங்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு பின்னாடி ரேலியாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாநாடு போட்டிங்க, எங்களால் வர முடியல. ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கிராஃப் ஏறிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பரந்தூர் போனீங்க. இது சொல்லியிருப்பாங்க, விக்கிரவாண்டியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்கள் ஸ்ட்ராட்டஜினால இல்லை, உங்கள் ஃபேஸுக்காக உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கைனால ஏதோ கொஞ்சம் மாறும் அப்படின்னு வந்த ஒரு 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 வீட்டில் எங்களை மாதிரி ஆளுங்க வச்சுக்கிங்க நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தீங்க. ஆக்டிவிட்டியாக இல்லை ஆக்சுவலாக. பரந்தூர் போனீங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனதில் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. உண்மை தான், நீங்கள் தெளிவாக நீங்கள் பேசக்கூடிய ஆள். நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஏன் இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது, எவ்வளோ ஏரி இருக்குது, எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் அதை பிடிக்குது, அந்த வாட்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது எங்கே வரும், பல லட்சம் கோடி லிட்டர் வாட்டர் அதை பிடிக்கும் அந்த ஒவ்வொரு ஏரியும். அது நிரம்பிச்சுன்னா இங்கே வரும். அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது இன்னும் ரீச் ஆகிடும். அதை விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போனீங்க. அங்கேயுமே நீங்கள் 10-15 பேர் மேடையில் ஏற்றிருந்தீங்க, போலீஸ் அடிச்சுக்கணும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு. அந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தின நாள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா ஸ்டோரியும் சொல்லியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் நாளைக்கே ஒரு போலீஸோ யாரோ ஒருத்தங்க யாரையாவது ஒரு கஸ்டடியில் எடுத்து அடிக்கணும்னு போகிறவங்களுக்கு மனசு இழக்கும். அதுவும் அந்த சான்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. இது என்ன ஸ்ட்ராட்டஜி, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தோணுன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த உங்களுக்கு தோணுதை செய்யுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மதுரை மாநாடு நான் என் லைஃப்லேயே போனது கிடையாது. இந்த மாதிரி நான் போன வீட்டிலலாம் எனக்கு கழுவி ஊற்றுனாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்தோம், ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ பாலிட்டிக்ஸ் போடுவேன்னு சொன்னேன். சாரி, கேம்பெயின் ஆரம்பிக்க போகிறேன், மக்கள் சந்திப்புன்னு சொன்னீங்க.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு, சானிட்டரி ஒர்க்கர் ப்ரொட்டஸ்ட்டு. அதுலேயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, எனக்கு தெரியுது அங்கே நீ போனீங்கன்னா அந்த மக்களுக்கு இன்னும் 2 சாத்து சாத்துவாங்க போலீஸ், அது மட்டும் எனக்கு தெரியும். அது கூட எனக்கு ஓகே. ஏன்னா அங்கே அந்த வேடிக்கை பார்க்க போன அந்த சீமான் மாதிரி குரூப் போய் நல்லா உணர்ச்சி வசமாக பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மக்களை போட்டு சாத்துன்னு சாத்துனாங்க. இது என்ன பிரச்சனைனா, அதில் இருக்கிற மக்கள் காசு வாங்கி தான் ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரியல. அங்கே என்னென்னது பார்த்தீங்கன்னா, நம்ம தாடி வச்சிருப்பாரு அந்த மினிஸ்டர், பேர் மறந்துச்சு, அவர் தான் காசு கொடுத்து தான் ஓட்டு போடுவாங்க அந்த ஏரியாவில் எனக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து காசு கொடுத்து காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டவனுக்கு உனக்கு எதுக்கு இந்த கோவம், உனக்கு என்ன திடீர் போகும்? இதுதான் அவங்க பொலிட்டிஷியன்ஸோட மைண்டாக இருக்கும்னா அது எனக்கு தெரியுது. அவங்களையும் கூட சொல்ல முடியாது, பாவம் காசு வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. எனிவே அதையும் விடுங்க, அதுவும் நீ போட்டு விட்டுட்ட. ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு நீ சொன்னாங்களா என்ன ஒன்றும் தெரில. ஓகே, அது நீ பண்ணது கூட கரெக்டுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறமா நீ கேம்பெயின் வந்து திருச்சி போனீங்க, பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. ஈவன் நேரு ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு நல்லா அடிச்சிருப்பாங்க, நல்லா காசு சம்பாதிச்சிருப்பாங்க. பட் இந்த ஜெனரிக்கான ஒரு மனுஷன், எந்த பிரச்சனையும் பண்ணலை. நாகப்பட்டினம் வரைக்கும் போனீங்க, திருவாரூர் போனீங்க, அங்கே இருக்கிறவங்க நார்மல் மக்கள் அங்கேயே நீங்கள் விட்டீங்க. பட் உன் கூட இருக்கிற இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல வர்றது இருக்குது. உன் கூட இருக்கிற ஆளுங்க, ஸ்ட்ராட்டஜி டீமு, உன் கூட இருக்கிற புஷியானது, இவங்க எல்லாருமே வெளியே பல லட்சம் பேர் உங்ககிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பொட்டன்ஷியலான பீப்புள், ரியல் ஃபைட்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காளியம்மாள் மாதிரிப்பட்ட ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. அவங்க நிறைய அட்வைஸ் பண்ண முடியும், உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் யாரையுமே நீ கூட சேர்த்துக்கல. உன் கூட சேர்த்துக்கிறது யார் அப்படின்னா, ஈவன் ஆதவ் இருக்கிறார், அவரையும் நீ சரியாக வேலை செய்ய விடுறதில்லை ஒரு டீம். அங்கே உனக்கு நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். நீ இருக்கிற ஃபேஸு கீழே புஷியானந்த் வந்துருக்குறான், ஆனந்த் புஷியானந்த் மட்டும்தான் ஃபோட்டோ இருக்குது எல்லா பேனர்லையும். உனக்காக தான் கூட்டம் வருது, புஷியானந்துக்காக இல்லை. ஸோ ஓகே, அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு அது குறை சொல்ல வரல. ஆனால் அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள அரவணைச்சின்னா களத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு சொல்லியிருப்பாங்க. நீ உனக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு 5000 கோடி 4000 கோடி வச்சுருக்கியா? ஆனால் இவங்கெல்லாம் பல லட்சம் கோடி வச்சுருக்காங்கன்னா, பல லட்சம் கோடி, எனக்கு பல லட்சத்துக்கு சைவர்லாம் பார்த்துருக்குறோம், லட்சம் கோடி வச்சுருக்கிறாங்கன்னா அந்த சாம்ராஜ்யத்தை நீ தகர்க்கணும்னு வர்ற. அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அவங்க நீ அவ்வளோ ஈஸியாக கேக் காப்பின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ சொல்லு, உனக்கே யோசிக்க வேணாம். நீ அப்படிலாம் சும்மா விட்டுருவாங்களா? சொல்லு. சம்பாதிச்ச காசையே அவன் ஒரு காசு இருக்கணும், இவன் இவ்வளோ காசு வச்சுருப்பாங்க, கணக்கில் பார்க்க முடியாத அளவு காசு வச்சுருப்பாங்க. அவங்கள போய் நீ ஓட்டர் டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கரூருக்கு போனாங்க, ஆனாலப்பட்ட அண்ணாமலையாலேயே அங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியல. ஆனாலப்பட்டன்னு சொல்ல வர்றதுக்கு என்னென்னா, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுவார். பேக்ரவுண்டில் இமயம் போல மிகப்பெரிய சக்தி பிஜேபி இருக்குது கூட. அவராலேயே செந்தில் பாலாஜியை ஒன்றும் பெருசாக பண்ண முடியல, அவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல நீ வந்து இந்த டீமை நீ எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? இப்போ ஃபைட் பண்ணணும்னு நினச்சின்னா நீ எவ்வளோ ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும்னா, நீ இதெல்லாம் நீ ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும்ல. பிரச்சனை பண்ணுவாங்க தான், நீ அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்ல தேவையில்லையே. 40 பேர் நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க போயிட்டாங்க, செத்துட்டான் 40 பேர். இது நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி உன் களத்தில் 5000-10,000 பேர் உன்னோட ஆளுங்க அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க உனக்கு சொல்லியிருப்பாங்க, தலைகீழ ஆகிட்டு இருக்குது, நிறுத்திடுவோம், பேசுவோம், என்ன பண்ணணுமோ பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நீ அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா பாரு, அதுக்கு முந்தின நாள் தான் அந்த 2 பேர் வராங்க, ஆனந்த் வர்றாரு, ஆதவர்ஜுனா வர்றாரு. ஈவன் நீ ஆதவர்ஜுனாவாத அக்ரஸிவான ஆள், அவர் ஃபேஸே இங்கே வரவே மாட்டுது. அங்கே நிற்கிறது எல்லாம் புஷியானது குரூப்லாம் நின்றுட்டு இருக்குது. அதுக்கு இப்போ ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரில. உனக்காக ட்விட்டர்லையும் அங்கேயும் இங்கேயும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே எங்களை மாதிரி ஆளுங்க தான். தூக்கி வீடியோ போடுறதுனாலும் சரி, போஸ்ட் போடுறதுனாலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உனக்காக நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவங்க யாரும் ஃபைட் பண்ண மாதிரி தெரில, எங்கே இருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு. சரி, ஓகே, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை யாரும் ஹேண்டில் பண்ணதில்லை தான், கரெக்டு தான். ஆனால்
நம்ம ஃபைட் பண்ணணும்னா பாலிடிக்ஸில் நீ என்ன நீ கேக் ஒர்க் வந்தவொடனே அவங்க விட்டுருவாங்க, அவங்க சிஎம் ஆகிடலான்னு நினைக்கிறியாண்ணா? ஃபைட் பண்ணணும்னா ஃபைட் பண்ணால் தானே ஏதாச்சும் கொஞ்சமாச்சு தேரும். எங்கள் வேலைன்னா சேல்ஸ் வேலை, 5 காம்படிட்டர் வருவாங்கன்னா அதுக்குள்ள அவ்வளோ ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இதுக்கு இப்படி பண்ணால் ப்ரப்போசல் கொடுப்போம் சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க. இது பாலிடிக்ஸ்னால் இது அந்த ஸ்ட்ராட்டஜியாலெல்லாம் எதுவும் நடக்கலைன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஊர் நல்லாயிராதான்னு ஒரு நப்பாசை எங்களுக்கு இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நீ 2-3 நாள் போன வரல, ஆளை காணும், இதெல்லாம் என்னன்னா இது ஓகே. ஒரு நாள் விட்டுருந்தா செகண்டே நீ உள்ளே இறங்கிடணும்னா களத்தில் இறங்கி நின்று பேசுனா ஃபைட் பண்ணணும். நீ ஃபைட் பண்ணால் மட்டும்தானே இவங்க வின் பண்ண முடியும். இதெல்லாம் உனக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் சிஎம் ஆகிறதெல்லாம் பாருங்கள். இந்த ஜெயலலிதா அம்மா ஆனாங்க, ஈவன் காமராஜர் ஆனார், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அம்மா ஆனாங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும் போதே நமக்கு பக்குன்னு இருக்குது. அதில் லாரி ஏற்றலான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா அநியாயம் பண்ணியிருக்காங்க தெரியும்ல அந்த சட்டசபையில். ஸோ இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிக்கப்புறம் அந்த அம்மா ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்கு. உனக்கு செந்தில் பாலாஜி ஏரியா மாதிரி கரூர் மாதிரி ஒரு ஏரியா செந்தில் பாலாஜி சார் இருக்காருங்க. அவர்லாம் பாலிடிக்ஸே சோறு நீ சாப்பிட்ற மாதிரி அவர் பாலிடிக்ஸை சாப்பிட்ற ஆள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த ஆள் மாதிரி யாரும் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் பாலிடிக்ஸில் நம்பர் 1 வரும். அவர் ஏரியாவுக்கு போகிறேன், அவர்லாம் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்ல வரல. அவர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா எவ்வளோ தூரம் அலர்ட்டாக இருக்கணும். ஏதோ அந்த ஸ்டாம்ப் ஏரியாலாம் நடந்ததெல்லாம் அவங்க ரீசன் கிடையாது. ஆனால் சின்னதாக கரெக்டாக பண்ண தான் செய்வாங்க, பாலிடிக்ஸ்லாம் பண்ண தான் செய்வாங்க. சின்ன கரெக்டாக நடக்குது, அதெல்லாம் நீ ஆன்டிசிபேட் பண்ணணும்ல. இவ்வளோ க்ரௌட் இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் தானே. நீ உனக்கே தெரியும் இல்லை, பழைய மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்க, ரவுடிங்க பூந்து அடித்தாங்க, அது பூந்து அடித்தாங்க, நீ பார்த்துருக்கிறியா இல்லையா? பல பேர் அந்த யாரும் ஒரு பையன் குப்பத்து ரவுடி ஒருத்தருப்பாரு, பேர் மறந்து வச்சு, பெரிய ரவுடி சென்னையில் உள்ளவர், அவர் ஆளுங்கெல்லாம் பூந்து அடித்தாங்க, அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? ஸோ அதெல்லாம் நீ ஆன்டிசிபேட் பண்ணாமல் நீ பாட்டுக்கு பஸ்ஸில் நின்றுட்டு போனேன். இப்போ பாரு, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு 40 பேர் இறந்து போயிட்டான். இப்போ யாரை பிளேம் பண்ணுவ நீ? அவங்கள பிளேம் பண்ணுற, இவங்கள பிளேம் பண்ணி ஏதாவது யூஸ் இருக்காண்ணா? இதெல்லாம் நீ ஆன்டிசிபேட் பண்ணுண்ணா. சரி ஓகே, முடிச்சு போச்சுன்னா அந்த உயிரெல்லாம் திரும்ப வராது தான். இப்போ நீ 3 நாளாக வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்குற. சாட்டர்டே நடந்துச்சு, சண்டே நீ வரல வெளியே, மண்டேவும் ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிய போகுது, இதோட 3ஆவது நாள் நீ ஃபேஸை கூட வெளியே காணிக்க மாட்டேற. இன்னும் எத்தனை நாள் நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடப்பேன்? கிளம்புனா வண்டி எடுத்துகிட்டு போய் பாருண்ணா. என்ன நான் கல்ல விட்டு அடிப்பானா, அடி வாங்கணும்னா நாங்கள் வரோம்ண்ணா, எனக்கு சொல்லுண்ணா, நாங்கள் வரோம், எல்லாருமே வரோம், என்ன இருப்போம் போண்ணா. போய் நில்லுண்ணா, அவனை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுண்ணா. போங்க, போய் மக்கள் கூட நில்லுங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்க, அப்போ தானே நம்ம வின் பண்ண முடியும். இது ஒன் ட்ரீம் மட்டும் கிடையாதுண்ணா, எங்களை மாதிரி ஆளுங்களோட நப்பாசை இருக்குது. நம்ம ஊரும் கொஞ்சம் மலேசியாவோ சிங்கப்பூர் மாதிரியோ கொஞ்சமாவது ஆயிராதா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நப்பாசை இருக்குது எனக்கு. எங்களை மாதிரி பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருக்காங்க, சரியா? அவங்களெல்லாம் இது உனக்காக நீ வந்ததுனால இல்லை, இது எங்களோட சுயநலமும் இதில் அடங்கி இருக்குண்ணா. கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்க. கூட இருக்கிற இந்த ஒன்றுக்காகாத ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை. அவன் மைண்டில் பண்ணதை பேசு, நம்ம வின் பண்ண முடியும். நீ ஃபைட் பண்ணு, எல்லாரும் கூட நிற்பாங்க. நீ பாரு, அந்த ஆன்லைனில் உனக்காக போராடுறது யார்? எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க தான் போராடுறாங்க. உனக்காக முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம், நீ பாட்டா வீட்டுக்குள்ளே உட்காந்து எடுக்கிற. கஷ்டமாக தானே இருக்கும், வேறு வழி இல்லைண்ணா. வெளியே வாங்க, வெளியே வந்து எங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்களுக்கு இதோட ட்ரீமை கொஞ்சம் நப்பாசையாக அதுவுமே போயிடாமல் எங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்காச்சும் அட்லீஸ்ட் உன்னால் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் 10 இயர்ஸுக்கு அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனாச்சும் நல்லா வரணும்னா அது ஹெல்ப் பண்ணனா. இதுதானே எங்களோட மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம். ஃபைட் பண்ணுன்னா ஃபைட்டு தான், வேறு வழியே கிடையாது. ஈவன் அந்த ட்ரம்ப்போட ஹிஸ்ட்ரி எடுத்து படினா அந்த ஆளை கேவலமாக பேசாத ஆள் கிடையாது. இதே மாதிரி தான் அந்த ஊரில் எல்லா மீடியாவும் உனக்கு கழிவு ஊற்றும், பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி அது அந்த கேஸ் உனக்கு வரும் ஃப்யூச்சரில், அதை நினச்சிக்க. அது மாதிரி அவன் அது பொறுக்கி, ரேசிஸ்ட்டு, அது பிரஸ்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தனியால் போராடி வின் பண்ணான். அவன் டெய்லி ட்வீட் பண்ணுவான், டெய்லி பேசுவான், டெய்லி அவனோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த 2 எலெக்ஷன் பார்த்துட்டேன்னா அவன் எப்படி வின் பண்ணாங்கிறது அது உனக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நான் ஃபுல்லாக அவர் எப்படி வின் பண்ணுறாருங்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். ஈவன் அவனை சுட்டானுங்க காதில், அவன் கொஞ்சம் என்ன செத்துருப்பான் அந்த ஆள். ஆனால் எழுதி ஃபைட் பண்ண அடுத்த செகண்டு. ஆனால் நீ என்ன பண்ணுற சொல்லு? நீ அங்கேயிருந்து நேராக ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்துட்ட.
வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறேன். ஆனால் ட்ரம்பை பாரு, அந்த இடத்துல நின்று ஃபைட் பண்ணான். ஃபைட்னு சொன்னானா இல்லையா? அதனால தான் அவன் வின் பண்ணான். நீ என்னன்னா வீட்டில் உட்காந்துருக்கிற. இப்போ டைம் போயிட்டு இருக்குதுண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுற எங்களை திரும்பவும் தற்கொலை ஆக்கி விட்றாதுண்ணா. கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். நான் எதுவும் சொல்ல வரலண்ணா, ஏன்னா எங்களுக்கே தூக்கம் வரல, இவ்வளோ ட்ராஜடி நடந்ததுக்கு. ஃபைட் பண்ணுன்னா ஃபைட் பண்ணு.